மிக சிறப்பாக தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நடத்தும் 25வது கருத்தரங்கம். காலை ஒரு சப்ஜெக்டில் எல்லாருமே அழகாக பேசினாங்க, எல்லா ஜோதிட நட்பு வட்டாரங்களும். இப்போ மதிய வேளையில் உணவுக்கு பிறகு சிறப்பான ஒவ்வொரு ஆசான்களும் பேச வந்திருக்காங்க. அதன் வரிசையில் சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் திண்டுக்கல். சூரியன் அப்படின்னா சிவனுடைய ஆதிக்கம் அப்படின்னு தெரியும். நாராயணன் எம்பெருமானோட பேரையே சேர்த்து வச்சிருக்கார். அப்போ 2 சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய ஆக்கக்கூடிய எல்லா செயல்பாட்டுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ஈசனும் பெருமாளும் தான். அப்போ அவருடைய பெயர் நாமத்தையே கொண்டு பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு விஷயத்தை கொடுக்கறதுன்னா ஒருத்தர் மூலியமாக தான் நமக்கு அது கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த தருணம் அழகான தலைப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஜோதிட துறையில் வந்துட்டு ஆராய்ச்சி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கார். ஐயாவோட தொடர்பு ஓராண்டு காலமாக இருந்தாலும் நம்மளுடைய இந்த கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு ஐயாவுக்கு இந்த நேரம் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய கருத்தரங்கம் கூப்பிடும்போது அவருக்கு ஓய்வான காலம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போயே பாருங்கள் மதியானம் தான் வந்திருக்கார். அவ்வளவு பிஸி செட்டில்டில் இருக்கக்கூடிய சூரியநாராயண சாஸ்திரி அவர்களை அனைவருடைய சார்பிலும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மேடை அவர் வசம். குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். இப்போ நம்ம ஜாதக கட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் எந்த பகுதி ஒரு ஜாதக கட்டம் ஒரு ராசி கட்டம் இருக்கு, அந்த ராசி கட்டத்தில் எந்த பகுதி எந்த திசை கெட்டு போயிருக்குங்கிறத ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நம்ம ஜாதக கட்டத்தை எடுத்த உடனே மேசம் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு 4 வகையாக பிரிப்போம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வடக்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் அதிகமான கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை இணைச்சு பார்த்துட்டு பாவக இணைப்பாட்டை இணைச்சு உங்கள் வீட்டில் வடமேற்கு திசையில் மேற்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் பாவிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் இந்த வடக்கு மேற்கே இணைச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு திசையில் ஒரு பாதிப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அப்படி ஒரு பாதிப்பு இருக்குது. இதை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாமே. ஏன்னா யார் நல்ல விஷயம் சொன்னாலும் அது அந்த அவர்களுக்கு போனோம். ஒரே ஒரு சைவ சித்தாந்தத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் ஒருத்தர் பாடியிருப்பார். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னு பாடினவர் ஒரு பாட்டு தான் பாடினார். அவர் பேர் சைவ எல்லப்ப நாவலர். யார் சொன்னாலும் ஒரு விஷயத்தை அறிவழகன் விஞ்ஞானபூர்வமாக ஜோதிடத்தை சொன்னார்னா அந்த கருத்தை சொல்லி இது அறிவழகன் அவர்கள் சொல்லியது. நமச்சிவாயத்திற்கு புதிய சித்தாந்தம் கொடுத்தவர் ரவி ஜெயக்குமார், என் அருமை நண்பர். பேரை சொல்றதுல என்ன வைக்க வேண்டியிருக்கு? எவர் எவ்வளி சொன்னாலும் அவ்வழி நல்வழியா? யார்கிட்ட வேணாலும் கேட்குறோம், பஸ்ஸில் வரும்போது கேட்குறோம், வள்ளுவர் கூட்டம் போகணும் அதுக்கு வழி சொல்லுங்கிறோம். 4வது ஸ்டாப்பில் இறங்குங்கிறாங்க, 4வது ஸ்டாப்பில் கரெக்டாக இறக்கி விட்டாங்க. அப்போ போகும் வழிக்கு நமக்கு துணையாக வருவதெல்லாம் குருமார்கள் தான். அவங்களாம் ஏதோ ஒரு கலரில், ஏதோ ஒரு வீதியில், ஏதோ ஒரு உறவில் எங்கேயோ பிறந்திருக்கிறாங்க. அதனால் வாழும் வரையில் அதாவது எனக்கு தெரிய ஜோதிடமாகவே வாழ்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நின்னால் படுத்தால் தூங்கினால் எல்லாமே இப்படி தான். போய் நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஆனால் அவர் சொன்ன உடனே எனக்கு அசந்து போயிடுச்சு. அதை எங்களுக்கு மட்டும் கிடைச்ச விஷயத்த பப்ளிக் சொல்லணுங்கிறது தான். ஒருத்தர் என்ன பண்ணார், நேராக ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டை போய் வெளியில் சுற்றி பார்த்தார். பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே எல்லா ரூமுக்கும் போய் பார்த்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வர்ணம் அடித்து வச்சுருக்காங்க. என்ன அடிச்சிருக்காங்க? ஏகப்பட்ட கலர் அடித்து வச்சுருக்காங்க. 4 கலர் இருக்குது, 3 கலர் இருக்குது. பார்த்தா சில வீட்டில் கசகசன்னு இந்த செவத்துக்கு ஒரு கலர் அடிப்பான், மேலே ஒரு கலர் அடிப்பான், ஜெயிலில் அடிப்பான். கடைசியில் பார்த்த உடனே அவங்க வீட்டில் பார்த்து கேட்டவுடனே, நீங்கள் உங்கள் வீட்டில் யாரும் துலா ராசியில் இருக்காங்களா?
உங்கள் வீட்டில் துலா ராசியில் எதுவும் கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆமாம் சார், துலா ராசியில் கிரகம் இருக்குது. எப்படி சார்ன்னாரு. அதுதான் எங்கள் குருமார்கள் லாஜிக் சொல்லி கொடுத்தாங்க. ஐப்பசி மாதம் மழை பெய்யும். ஐப்பசியில் தானே மழை பெய்யும், உண்மை தானே? ஐப்பசியில் மழை பொழியும் போது மழை பொழிஞ்சு முடிஞ்ச உடனே மேலே பார்த்தீங்கன்னா என்ன தோன்றும்? வானவில் தோன்றும். வானவில் என்ன கலர்? விஸ்வர். எத்தனை கலர் தோன்றும்? அவ்வளோதான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம்ல? ஆமாம். இப்படியே அடிச்சுக்கிறதா? போதும் போதும். இப்படி ஐப்பசி மாதம் இப்போ துலா ராசியோடு இருக்குது. இப்போ துலா ராசியில் இருக்கக்கூடியவனுக்கும் தை மாதத்தில் இருக்கவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. 7வது மாதத்துக்கும் 10வது மாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டோம், எப்படி சொல்கிறீங்கன்னாரு. 7ஆம் பாவம் என்ன அப்படின்னாரு. 7ஆம் பாவம் துலா ராசியை குறிக்குதுங்க. 10ஆம் பாவம் தை மாதத்தை குறிக்குதுங்க. எது நிலையானது சொல்ல முடியுமான்னாரு. அப்போ அவர் உடனே சொன்னார், இல்லை எனக்கு புரியல சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்தில் தானே தீபாவளி வரும். தீபாவளி ஒரே மாதத்தில் வருமா? வராது. அது ஒரு தடவை 5 தேதிக்குள்ளே வரும், அப்புறம் 10 தேதி வரும், 25ஆம் தேதி கூட வரும். ஐப்பசிக்குள்ளே தான் வரும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்காது. அப்போ 7ஆம் பாவம் என்பது நிலையில்லாத பாவம். ஆனால் நிலையான மனைவி மாத்திரம் எப்படி வாய்ப்பா? புரியுதுங்களா? தை மாதம் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி தான் மகர சங்கராந்தி, பொங்கல். உண்மைதானே? அதனால தான் 10ஆம் பாவம் நிலையான பாவம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்கலாம், தாங் தெங் தை தை தைக்க தக்க தைய தக்கன்னாரு. நீங்கள் இந்த மாதம் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பா. காரணம் என்ன அப்படின்னா அந்த தை 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 அப்படின்னு வரும். இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு பரிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் நம்முடைய அகில உலக மகளிர் அமைப்பு சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு டிட்பிட்ஸ். ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அங்கேயே பிறந்து அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். தீபாவளி கொண்டாட வேண்டியதான். அதே நரகாசுரன் அப்படிலாம் இல்லை. உடனே கல்யாணத்துக்கு போயிட்டார் பாருங்க. டாடி ஏதோ பையன் பேசுகிறேன், கொஞ்சம் கோஆப்ரேட். அதாவது ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்கங்கிறது தான் காரணம். அது ஒரு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நீங்கள் அது நிலையில்லாத தன்மைங்கிறது தீபாவளி பண்டிகை வந்து நமக்கு முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தை மாதம் அப்படி கிடையாது. நிரந்தரமாக ஒரே மாதத்தின் முதல் பிறப்பிலேயே வந்துடுதா இல்லையா? சொல்லுங்கள். இந்த ஒரு கம்பேரிசன் தான் நமக்கு. அப்புறம் குழந்தை. இப்போ தை மாதம் அப்படின்னாலே குழந்தை. தை மாதத்தில் வந்து குழந்தை பிறப்புக்கு அற்புதமான ஏற்றமான மாதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை நின்று கரு தள்ளி போகிறவங்க எல்லாரும் இலந்தை மரக்கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வந்தால் அவர்களுக்கு குழந்தை உண்டு. வளர்ந்த இலந்தை மரம். நீங்கள் பெண்களுடைய பிசிஓடி ப்ராப்ளங்கள், கர்ப்பப்பை ப்ராப்ளங்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸு, இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க. அதே போல் அதாவது வந்து மோரில் இலந்தை இலையை எடுத்து அரைத்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் சாப்பிட்டாலே போதும். கருப்பை சம்மந்தப்பட்ட குலங்கள் நீங்கும், கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் நீங்கும். அதே போல் இளந்த மரம் முல்லை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி நீங்கள் இடுப்பில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அந்த முள்ளும் அல்லது இலந்தை மர வேரும் இரண்டும் சேர்ந்து உடலில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்குது. அதனால தான் இலந்தை குழந்தை என்று பெயர் உள்ளார்கள். இந்த ரகசியத்தையும் சொன்னவர் நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் தான். ஆனால் அதை படிச்சுட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த காலகட்டத்தில். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை கருவுறுவதில் தேக்கம் உள்ளவர்கள், கருவுறுவதில் சிரமம் உள்ளவர்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு நல்ல பீரியட்ஸ்லாம் வருது ஆனால் குழந்தை நிற்கலை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இயற்கை என்பது பிரபஞ்சம், செயற்கை என்பது நம்மளுடைய ஜாதகம். இயற்கை என்பது மூல பிரபஞ்சம். நல்ல கவனிக்கணும். வார்த்தை அழுத்தம் திருத்தமாக உள்வாங்குங்கள். மூல பிரபஞ்சம் என்பது அதுதான் காலபுருஷம் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் இயற்கையிலிருந்து தான் செயற்கையாகிய மனிதன் நம்ம பிறந்திருக்கிறான். இயற்கை தான் முன்ன வந்தது. இறைவன் இத்தனை லட்சம் கிலோமீட்டரில் பூமியை படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு மனுஷன்ட்ட கொடுத்துட்டு போனான். அப்போ குழந்தைக்கு இலந்தை மரம் குழந்தை பேருவுக்கு உதவி செய்கிறது.
என்கிற பேர் உண்மையை நீங்கள் பிடிச்சிக்கங்க. இது உண்மையா பொய்யா ஆராய்ச்சி பண்ணலாமா தப்பா, இல்லை ஒன்றும் பெரிய லட்சக்கணக்கில் ஒன்றும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை. நான் விருட்ச சாஸ்திர ஆராய்ச்சியாளர் என்கிற முறைகளையும் எழுதி வச்சிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் திருவள்ளிக்கேணி கண்ணன் பட்டாச்சாரி அவர்கள் இந்த கருத்தை முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னுடைய இரண்டாவது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க. சிவகாசி நாகராஜன் ஜோசியரும் இதை சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? ஆக மட்டும் யாருக்காவது போய் பிரபஞ்சம் அவங்க வாய் மூலியமா இழந்த மர வேறு, இழந்த மர பட்டை, இழந்த இலை இதை எடுத்து காலையில் அரைச்சு மோருடன் கலந்து வெறும் உடம்புல சாப்பிடும் போது கர்ப்பப்பை பலகீனம் அடைந்தவர்கள் பலமடைகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இழந்த மரத்தினுடைய வேறு முள்ளு, இது பச்சை முள்ளை எடுத்து வெள்ளி தாயத்தில் அடைத்து இடுப்பில் போட்டுக்கொண்டால் அவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், ஏன் குழந்தையே பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஒரு வீடியோ பார்த்தா யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்ப ஒருத்தர் நெத்தியில விபூதி கட்டுக்கட்டா பொட்டா வச்சிருக்கிறாரு. அவரை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நெத்தியில சந்தனம் வச்சு பொட்டு வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அது என்னன்னா, துலாம் ராசியினுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. இப்போ கல்யாண வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தனம் தான் வச்சுருப்பாங்க. முதல்ல போன உடனே உறவு கலப்புன்னு சந்தனத்தை தான் வைப்பாங்க. சந்தனத்தை தொட்டுட்டு தான் போகணும். அப்போ 7ஆம் இடம் துலாம், அதுதான் திருமண வீடு. அப்போ அங்கே சந்தனமும் குங்குமம் ரெண்டையும் வைப்பாங்க. 7ஆம் வீடு தான் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது. ஒருத்தருக்கு புண்ணியம் குறைவாக இருக்குது அப்படின்னா அவருக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை. 5ஆம் பாவத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறக்கூடிய குணமும் உண்டு. 5ஆம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் 11ஆம் பாவம் பெரியவர்கள் பாவம். அப்போ 5ஆம் பாவம் ஒருத்தர் கெட்டுட்டார்னா 11ஆம் பாவம் ஆகிய மூத்த சகோதரன் அவங்ககிட்ட இணக்கமாக போகணும். அண்ணன் எனக்கு இல்லை அப்படின்னா பெரியவங்க யார் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் பார்த்த உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணால் அந்த ஒரு செகண்ட் வந்து பூமி சிருஷ்டி பண்ணும்போது ஒரு ஃபயர் ஆர்டர் கிடைச்சிருக்கும். அங்கே தான் கேது பிறந்தான். அந்த சக்தி பெரியவங்கள்ட்ட கீழ் நோக்கி இறங்கும். ஒரு மனிதன் நிராயுத பாணியாக இருப்பான். நான் தான் இருக்கேன், இப்போ எங்கள் ஐயா தாசில்தார் ஐயா இருக்காங்க. அவங்ககிட்ட வந்த உடனே நான் காலில் விழுந்து கும்பிட்றேன். குளிர்ந்த உடனே அவர் உடனே ஒரு செகண்ட் அப்படி பதிலிட்டு நல்லப்பா அப்படிங்கிறார். எந்த விதமான வஞ்சக சூது களவு எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதன் தெய்வமாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். பிறரை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவன் தெய்வமாக மாறுகின்றான். ஒரு கைதட்டு. தூங்காதீங்க. அப்ப நம்ம 5ஆம் பாவம் கெட்டு போனால் ஆசீர்வாதம் வாங்கினால் சிறப்பாக இருப்போம். 5இல் ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல தான் பார்க்கும். 5ல் ஒரு கிரகம் 5 பலம் பெற்றால் 11ஆம் இடத்தை தான் பார்க்கும். அப்ப 11 என்பது மூத்தவர்களை நாம குறிக்கிறோம். இதை நாம தெரிஞ்சுக்கணும். அதே போல கல்யாணத்துக்கு போனோம்னே வந்தவங்க எல்லாரும், நான் கல்யாணமான தம்பதியர்களை வந்தவங்க எல்லாரும் அச்சதை போட்டு தானே வாழ்த்துறோம். அச்சதை போட்டால் வாழ்த்துறோம். அப்ப அந்த இடத்தில் வாழ்த்தொலி வாங்குகிறவர்கள், ஆசீர்வாதம் வாங்குகிறவர்களுக்கு எது பயன்படுது? இந்த மனத்தில் உள்ள எண்ணங்கள் கரங்களின் வழியாக, ஹஸ்தம் கரங்களின் வழியாக குருவும் சந்திரனும் இணைந்து கஜகேசரி யோகத்தோடு போகின்ற ஒரே பொருள் எது என்றால் அச்சதை தான். எப்போவும் நீங்கள் ஒரு காரியம் போகணும், அது நமக்கு சுமூகமாக இருக்கணும். ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பிரச்சனை வருது, நமக்கு எல்லாரும் அனுசரித்து போகணும்னா எப்பொழுதும் உங்கள் பாக்கெட்டில் மஞ்சள் கலந்த பச்சை அச்சதை, முனைமுறியாத அரிசி, அது சந்திரன் அதியோகத்துக்கு சமானம். குரு என்பவன் மஞ்சளுக்கும் சந்தனத்தோடு கொஞ்சம் கலந்து நெய் விட்டு அழகாக பிசிறி வைத்து கொண்டால் அந்த அச்சதை இருக்கிறது, அது 100% ஆசீர்வாதம். ராகவேந்திரர் அந்த அச்சதையை கொடுத்தார். காஞ்சி மகா பெரியவர் அந்த அச்சதையை தான் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அப்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குருவும் சந்திரனும். அப்ப அந்த குரு சந்திர சேர்க்கையை என்கிட்ட இல்லை, நான் எப்படி பெறலாம், நான் எப்படி என்னை ஆக்டிவேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். அப்ப அந்த குரு சந்திரனும் நல்லா இருக்கணுமா? ஒன்றும் வேண்டாம். வேப்பிலை மரத்தையும் குரு செவ்வாய் இணையத்துக்கு போனாலும் வந்துடும். வேப்பிலையும் வேப்ப மரமும் அரச மரமும் 2 இணையர் இடத்துக்கு போனீங்கன்னால் வெகு சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை நீங்கும். ஒன்று. மங்கள அச்சதையை நீங்கள் எப்போவும் வச்சுக்கோங்க. மேலதிகாரியோடு எனக்கு எப்போவும் ப்ராப்ளமாகவே இருக்குது, அவரோட எனக்கு அனுசரித்து போனோம் அப்படின்னா நீங்கள் அச்சதையோடு நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு டேபிளில் இருக்கீங்கன்னா ஒரு அச்சதையை எப்பவும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு பையை வச்சுக்கோங்க. இப்படி வைத்து கொண்டால் உங்களுக்கு ஒரு சிறப்பு. அதே போல் நிறைய பெண்களுக்கு பொறுத்தளவில் நிறைய ப்ராப்ளம் வருது. வேலைக்கு போகிறவங்க அவங்க நெத்தியில் கொஞ்சம் அரகஜா வைத்து கொண்டால் ரொம்ப சிறப்பு. நெற்றியில் எப்பொழுதுமே இந்த இடத்துல குங்குமம் வைத்திருப்பார்கள். குங்குமம் என்பது செவ்வாயை குறிக்கக்கூடியது.
செவ்வாய் இப்போ ஒன்று வேண்டாம், இந்த செவ்வாயினுடைய மகத்துவத்தை சொல்கிறேன். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் நடக்கணும்னா செவ்வாய் தான் பொறுப்பு. செவ்வாய் தான் முதல்ல கல்யாணத்தை நடத்துகிற வரைக்கும் வந்து நடத்தி முடிச்சுட்டு கூப்பிடுவார். சுக்கிரனை கூப்பிட்டு நீ இனிமேல் நீ பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் போயிடுவார். இப்போ ஒரு அதிகாரி வராரு, எஸ்கார்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வரும், ஐயாவுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். வந்து முடிச்சதுக்கு அப்புறமேல் அந்த எல்லையில், அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லையில் முடிஞ்ச உடனே அடுத்த மாவட்டத்துக்காரன் அவங்கள போவாங்க. அதுபோல் எந்த கல்யாணமாக இருந்தாலும் திருமணத்திற்கு செவ்வாய் கெட்டு போயிருந்தால் திருமணம் நடக்க ரொம்ப லேட் ஆகுது. இதுதான் லாஜிக்கு. சரி, கல்யாணம் நடந்துருச்சு, திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன். அப்ப நல்லா கவனிக்கணும், சுக்கிரன் கெட்டு போனால் கல்யாணத்தை நடத்திடுறாரு, அதுக்கப்புறம் மேலே இல்லற வாழ்க்கையில சுக்கிரன் கெட்டு போனால் என்ன ஆகும்னா இந்த பிரச்சனை வருது. சரி, இதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டால், அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஞ்சி போடுவாங்க, காலில் மிஞ்சி போடுறது, அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அதுவும் கர்ப்பப்பையினுடைய இதுக்கு ஆக்டிவேட் ஆகி கண்ட்ரோல் பண்ணும். அது ஒரு நான் ரிட்டர்ன் வாழ்வு மாதிரி அது வேலை செய்யும். இப்போ நிறைய பேர் ஃபேஷனுக்கு யாரும் மிஞ்சி போடுறது இல்லை. அதே போல் வெள்ளியில் பார்த்தீங்கன்னா இடுப்பில் செயின் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் கையில் வச்சுருப்பாங்க. அதே போல் வெள்ளியில் ஆன பொருட்கள் எப்பொழுதுமே நம்ம அணியும் பொழுது சுகபோகமான வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு கருத்து. அதே போல் திருமணத்திற்கு பிறகு ஒரிஜினல் பவளத்தை அவர்கள் இங்கே போட்டுக்கொள்வார்கள், மாங்கல்யத்தோடு சேர்த்து போட்டுக்கொள்வார்கள். இது ஒரு கணக்கு. அப்போ செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னால், ஆறுபடை முருகன் பெருமான் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் வரணும். ஒன்று, ஒரு மனிதனுக்கு அடிக்கடி ஒரு பெண்ணுக்கு தாலி கலண்டு போகுது, தாலி நஞ்சு போகுது, இல்லை என்றால் கலட்டி தூக்கி எறிஞ்சிடறா அப்படின்னால் அவர்களுக்கு 3 கோவில் இன்னைக்கு வரைக்கும் நல்ல பலனை தருது. அது என்ன கோயில் என்றால், எண்கண் முருகன் திருக்கோவில், எட்டுக்குடி முருகன் திருக்கோவில், வியர்க்க வைக்கும் சிக்கல் சிங்கார வேலர். இந்த 3 கோயிலுக்கும் போகணும். இந்த 3 கோயிலை செஞ்சது ஒரே சிற்பி. இந்த 3 கோயிலும் ஒரே நாளில் பார்த்துடணும். 8 என்கிற கஷ்டத்தையும் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே கோவில். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு நான் இப்போ சொல்லி ரெகுலராக சிம்பிளாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை கிடைச்சிருக்கு, போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருமணம் ஆயிருக்கு. உண்மையிலேயே கலியுகத்தில் பேசணுங்கிறதுக்காக பேசலை, நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை எடுத்து உள்வாங்கி பயன்படுத்தும் போதும் அதை பிரயோகிக்கும் போது தான் உண்மை உண்டாகுது. நல்லா கவனிங்க, மேசத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். செவ்வாய் ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்குனால் வெத்தலை பாக்கு அவர்கள் வீட்டில் அவசியம் இருக்கணும். வெத்தலை, அதாவது மங்களகாரகன் சொல்லக்கூடியது செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. செவ்வாய் தான் மங்களகாரகன். மங்கள வாத்தியம் முழங்க வேண்டுமானால் செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் செவ்வாய் கெட்டு இருக்கோ, சித்திரை மாதம் எப்பெல்லாம் வருதோ, சித்திரை நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லக்னம் கெட்டு போனவர்கள் சித்திரை மாதம் தான் முதல் மாதம், அதற்கு அதிபதி மேஷம் செவ்வாய். அப்போ செவ்வாய் கெட்டு போனவர்கள் எல்லாரும் மதுரை மீனாட்சி அம்மனோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறது. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தோடு இணைஞ்சே வாழ்ந்துருக்கிறோம். அதே போல் இன்னொரு விஷயங்களும் சொல்லலாம். இப்போ சனி சந்திரன் சேர்க்கையினோடனே நம்ம புணர்வு தோஷம் அப்படின்னே சொல்லிடுறோம். புணர்வு தோஷத்தில் இருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க. சனி சந்திரன் சேர்க்கையில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் பல அதிசயங்களை கண்டவங்களாம் சனி சந்திரன் சேர்க்கை. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். அன்னைக்கு வந்து தேட்டரில் போய் இருட்டு அறையில் போய் வெளிச்சம் போட்டு படம் பார்ப்போம். அது பார்த்த பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிருது. இருள் என்றால் சனி பகவான், சந்திரன் என்றால் வெள்ளை ஸ்கிரீனில் பார்க்குறோம் ஒளி, அது வந்து சினிமா. இது அதே போலவே நம்மளுடைய சாப்பிட்ட தட்டை நாமே கழுவணும். நாம் சாப்பிட்ற தட்டை நாமே கழுவணும். நாம் சாப்பிட்ட நம்ம துவைச்ச துணியை நாமளே துவைச்சோம். தன் கையால் அழுக்கை நீக்குகின்ற பொழுது அது சுத்தமடைகிறது. இதெல்லாம் நம்மளை அறியாமலே பழக்க வழக்கங்களில் நமக்கு கிடைச்சிருக்கு. புணர்வு தோஷம் கிட்டத்தட்ட சந்திரனுக்கு ஒரு 10 வருஷம், சனிக்கு ஒரு 19 வருஷம். இந்த 19 ஒரு 10 29 வயசுக்கு மேலே எவ்வளோ பெரிய ஆளுக்கு சனி புணர்வு தோஷம் இருக்காது, 100% இருக்காது. அதே போல் செவ்வாய் நீச்சத்துக்குன்னு ஒரு 40 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் எப்பெல்லாம் அவன் சுகமடைவான்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு ஒரு முறை அவன் பியூரிஃபை ஆகிறான். எப்படி அப்படின்னு கேட்டால்,
சந்திரன் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் வர்றானோ, செவ்வாய் கடகத்துக்கு கோச்சாரத்தில் சந்திரன் வரும்பொழுதெல்லாம் அந்த நீச்சம் பங்கமாக மாறுகிறது. இது ஒரு கணக்கு இருக்கு. புணர்வு தோஷத்துக்கு வந்து நீங்க கோயிலுக்கே போக வேண்டாம். நீங்க உங்க வீட்டு பாத்ரூம் லெட்டினை கழுவி கிளீன் பண்ணாலே போதும். குப்பை தொட்டியை கழுவி கிளீன் பண்ணுங்க. உங்க வீட்டில் நீங்க இதுதான், வேற ஒன்றும் இல்லை. கோவிலுக்கு விளக்கமாறு வாங்கி கொடுங்க. கோவிலில் உழவார பணிக்கு போங்க. கோயிலில் போய் சாமி கும்பிடுறது யாருனாலையும் முடியாது. கோயிலில் போனவனே இப்படி தொட்டு கும்பிடுவான், இப்படி பார்ப்பான், இங்கிட்டு பார்ப்பான், இப்படி சுற்றுவான், அவனை நாளை பார்ப்பான், இங்கிட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் அது பிரார்த்தனை கிடையாது. உட்காந்து 1 மணி நேரம் ஒரு ஜெபம் பண்ணோம், ஒரு கந்தசஷ்டி கவசம் படித்தோம், ஒரு சிவபுராணம் படித்தோம், ஒருத்தருக்கும் வராது, வரவே வராது. நீங்கள் உள்ளம் உணர்வோடு யாரும் சாமியை கும்பிட முடியாது. அது சர்டன் பீப்புள் மட்டும்தான் அது செய்வாங்க. அதே போல திருவாசகம் முற்றோதுதல், கோவிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியை கிளீன் பண்ணலாம். கோவிலில் சுவாமி போகிற புணர்வுக்கு அருமையான ஒரிஜினலான விஷயம் என்னன்னா, சுவாமி குளிப்பாட்டி போகக்கூடிய அந்த ஒரு கோமுகி கல்லுன்னு ஒன்று இருக்கும். அந்த கல்லில் சந்தனங்கம் பொட்டு வச்சு அந்த இடத்த கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அங்கே விளக்கேற்றி வணங்கி வழிபடக்கூடிய பழக்கம் ஒன்று இருந்தது. இப்போ யாரும் எதுவும் விடுறதில்லை. கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் சுவாமியினுடைய கருவறையிலேருந்து அபிஷேகம் பண்ணுற நீரெல்லாம் தெப்ப குளத்துக்கு போகும். அந்த தெப்ப குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் போகும், புணர்வு தோஷம் போகும். எல்லாம் கதவை போட்டு பூட்டி வச்சுருக்கான், யாரும் போகிறதில்லை. நல்லா புரிஞ்சிருச்சுங்களா? அதனால் ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் புணர்வு தோஷத்துக்கு இன்னொரு அற்புதமான வழி, இரவு முழுவதும் காஸ்மிக் கான்சியஸ் பவர் இருட்டில் தங்கி இருக்கும். கோவில் கருவறைக்கு ஜன்னலே கிடையாது. ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய வான்காந்த அதிர்வுகள் கர்ப்ப கிரகத்தில் இரவு முழுதும் தங்கி இருக்கும். காலையில் சிவன் கோயிலில் நீங்கள் உள்ளே போன உடனே, குருக்கள் போன உடனே விளக்க பொருத்திடுவார். அதுக்கப்புறம் சுத்த நீரை விடுவார். விட்டதுக்கு அப்புறமேல் அது கோமிகை வழியாக வரும். அந்த நீரை ஒரு 4 குடம் ஊற்றி அந்த நீரை பிடித்து கொண்டு வீட்டில் தெளித்தால் புணர்வு தோஷம் போகும், தொழில்துறைகள் இருக்க பிரச்சனை தீரும். அது தாராளமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த ரகசியமெல்லாம் நம்ம இது நான் ஒரு குருக்களாக இருக்கிறனால எக்ஸ்பீரியன்ஸில் இது கிடைச்சது எனக்கு. அந்த காலத்தில் இந்த புணர்வு தோஷத்துக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, மலை ஏற சொல்லுவாங்க. குளிர்ச்சியான பகுதி எல்லாமே சனியினுடைய ஆதிக்கம், அங்கே போக சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை 3ஆம் பிறை பார்ப்பாங்க. அந்த பிறை பார்க்கும் பழக்கம் இன்றைக்கே இருக்குது, அந்த பழக்கம். அதே போல் மதுரையில் வந்து சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார், பெரம்படி பட்டார், அந்த திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். அந்த மாதிரி பண்பாடு இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தபடி ஒரு வழக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் எல்லா பக்கமும் இந்த புணர்வு என்பது இப்போ அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டிருக்குது. ஜோசியர் தான் நாமளே பேசி ஊதி 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 பெருசாகி இருக்கிறோம். சனிச்சந்திரன் சேர்க்கையில் இருக்கிறவனுக்கு ஃபுல்லாகவே ஹோட்டல் தொழில் நல்லா வரும், புரியுதுங்களா? அதில் நெருப்பு ராசியோட தொடர்பு வந்தால் அருமையாக வரும். நெருப்பு ராசியில் சந்திரனும் நெருப்பு ராசியில் சனியை இருந்து ஏதோ ஒரு வகையில் அவன் பார்வை பார்த்தா உண்டு. புணர்வு தோஷம் என்பது ஒரு முறை அவன் வாழ்க்கையோட ஒரு பெரிய கசப்பை தருத்துரும். எந்த கிரகமும் ஒரு தடவை தண்டனைனா அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ரகசியம். அப்போ ஒரு வீட்டில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குன்னா அந்த வீட்டில் பல்ப் எரியாது. பல்ப் அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். எரியாத பல்பு மாறி மாறி இருக்குதுன்னா அந்த வீட்டில் சுக்கிரனும் நீச்சமாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் கணக்கு விளக்கு எழுதுனா தான் பணம் சேரும். எந்த வீட்டில் வரவு செலவு கணக்கு எழுதுறீங்களோ அந்த வீட்டில் தான் என்னாகும், கண்டிப்பாக பணம் சேரும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு வீட்டில் மெயினான ஜன்னல் பூட்டியே கிடக்கு, திறக்கிறதே கிடையாது, வருஷக்கணக்கில் திறக்கிறது இல்லை என்றால் என்ன அர்த்தம்? காலண்டரை சரியாக கிளிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்படி சாக்கடை அடிக்கடி அடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் பணப்புழக்கமும் பெண்களும் மகிழ்ச்சி குறைவாக இருப்பார்கள் என்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். அதனால் கொசு வருது அது வருதுன்னு என்னால் திறக்கணும், கதவை நல்லா திறக்கணும், கதவு கீழ்ச்சின்னு கத்தக்கூடாது. இதுபோல் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதே போல் சனிக்கு முன்னுக்கும் பின்னுக்கு கிரகம் இல்லை என்றால் என்ன இருக்கும்? சனிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கிரகம் இல்லைன்னா நாங்கள் ஒரு ஆள் தனியாக ஒரு வீட்டில் போய் குடியிருப்பான்னு அர்த்தம். ஒரு ஆள் தனியாக தான் அந்த வீட்டில் குடியிருப்பான். சனிக்கு முன்னுக்கும் கிரகம் இருந்தால் அவன் 4 பேரோட இருப்பான்னு அர்த்தம். ஸோ அதனால் இது ஜோதிடத்தில் இதெல்லாம் நாம் வந்து பலன் சொல்வதற்கு ஒரு ஈஸியான வழிமுறை. வீட்டை சுற்றியாவது எந்த சுவரும் ஒட்டாமல் கூட ஒரு பில்டிங் தனியாக இருக்கும். ஆமாம். அப்போ சனிக்கு முன்னுக்கு பின்னு கிரகம் இல்லை, 8ஆம் பாவம் தான் கக்கூசு. 8ஆம் பாவத்தை யாரும் பார்க்கல அப்படின்னா 8ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லைன்னா அவங்க வீட்டில் டாய்லெட் தனியாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
வீடு தனியாக இருக்கும், லெட்டின் பாத்ரூம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கும். அன்றைக்கி அவ்வளோ தூரம் நீளமாக அக்ரகாரத்துலலாம் வீடு இருந்தது. அப்போல்லாம் வீட்டோட அட்டாச் லெட்டின்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த வீட்டில் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இல்லாமல் பொதுவாக தனியாக தொடாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் நவக்கிரகங்கள் வாஸ்துபடி சரியாக இருந்தால் அந்த திசைகள் தசா புத்தியை மாற்றி அமைக்கும். அப்போ வாஸ்துபடி ஒரு வீடு இருக்கணுங்கிறதுக்கு ஏன் ரூல் வச்சான்? கோவிலில் இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வீட்டில் ஏன் வச்சான்? இவ்வளவு நீள அகலங்களை வச்சு வெளி அளவுகளை எடுத்து குழி ஆயாதி பொருத்தம் பார்த்தால் அது ஆகாயத்தில் இருக்கிற சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கோபுர கலச வழியை இழுக்குது. அப்போ கடவுளையே ஆகாயத்திலிருந்து ஈர்க்கக்கூடிய ஆற்றலுக்கு மனிதனுக்கு இந்த சித்தர்கள் ஒரு அறிவை கொடுத்துருக்கிறான்னா அது வாஸ்து மனையடி லட்சணம். அப்போ ஆகம லட்சணங்கள் இருக்கு. அதனால தான் காற்று கலையாக வச்சான். ஜோதிடமே காற்றுக்கலை தான். காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதான் ஆகம லட்சணம், ஆரண லட்சணம்னு. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சான்? ஒருத்தனுக்கு எப்படி இன்ட்யூஷன் வருது? மூச்சு காற்றின் வழியாக தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் வருது. இன்ட்யூஷன் பவர். இன்ட்யூஷன் உள்ளார்ந்த உணர்வு. அப்போ கடவுள் என்கிற மொழி என்ன? இன்ட்யூஷன். அவர் நம்மளோட உணர்வுகள் மூலியமாக தான் பேசுவார். ஏன்னா நமக்கு வாய் இல்லை, அவர் பேச மாட்டார். நமக்கு மனம் இருக்கு. நம்மளுடைய ஹைலைட்டே மனிதன் என்ற சொல்லுக்கு மனிதன் மண்ணில் நல்லவண்ணம் வாழலான்னு சொன்னது அதான். மண் என்றால் மனம். அதை திறப்படுத்துவதற்கு தைரியப்படுத்துவதற்கு தான் மந்திரத்தை கொடுத்தாங்க. ஸோ அதனால் கடவுள் நம்ம மனத்தோடு பேசுவார். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு சபையில் உட்காந்துருக்கீங்க, இப்போ குருமார்கள்ட்ட இருக்கும், எனக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் வருது. இப்போ இவர் என்ன நினைக்கிறார் அதை சொல்லும்படி எனக்கு சொல்லலாம். அதை நான் ரிசீவிங் பண்ணலாம். அதே மாதிரி தான் மேலே வான்மண்டலத்திலையும் அங்கிருந்து நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு இன்னும் 2 விஷயங்களை கொடுப்போம் அப்படின்னு வருது. அப்படி தான் சயின்டிஸ்ட் உருவாகுறாங்க. அப்படி தான் யோகிகள் உருவாகி இருக்காங்க. அதனால் நமக்கு வாழ்க்கையில் சந்திரன் சனி கேது தொடர்பு அப்படிலாம் இருந்தால் நம்ம சாக்கடை அடைச்சிக்கிட்டே கிடக்கும். அப்போ வாழ்க்கையில் பொறுத்தளவில் கிரகங்கள் நம்மளோடு உறவாடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 விஷயங்களை நான் சொல்லிட்டு நிறைவு செய்யலான்னு என்று இருக்கிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோச்சார ராகு இருக்குது. அது ஒரு 4 வகையாக வேலை பார்க்குது. கோச்சார ராகு 4 வகையாக இருக்குது. இப்போ கும்பத்தில் ராகு இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார்? எல்லாரும் அதை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் நாடி ஜோதியோட அடிப்படையில் 1, 5, 7, 9 ரிவேர்ஸில் வேலை செய்வார். துலாமில் ராகு இருப்பார். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்மத்திலேயே ராகு இருப்பார், மிதுனத்திலேயே ராகு இருப்பார். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் 12ஆம் உங்கள் லக்கணம் எது வேணாலும் இருக்கட்டும், 12ஆம் அதிபதி மேலே இந்த 4 வீடு கும்பம், துலாம், சிம்மம், மிதனம், இதில் எந்த கிரகம் இருக்குது, அதனுடைய ஆதிபத்தியம் என்ன இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் இந்த ராகு வந்த உடனே நடத்தி கொடுப்பார். நீங்கள் எடுத்த உடனே ஜாதகத்தை எடுத்த உடனே வெறும் கட்டத்தை பார்த்த உடனே டக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப எளிமை. எதை பாம்பை பிடித்து பலன்னு சொல்லணும். அதுதான் நான் ஒரு வகுப்பாகவே போட்டிருக்கேன். அதனுடைய முன்னோட்டமாக தான் சொல்கிறேன். அதனால் ராகு இப்போ ஒன்றும் வேண்டாம். ஒருத்தருக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ உதாரணத்திற்கு கடக லக்கணம், 12ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் அங்கே இருக்கிறார். இப்போ கோச்சார ராகு அங்கே இருக்கிறார். அந்த ராகு மேலே போகும்போது நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் கட்டில்கள் மாற்றினீங்களா, பெட்ஷீட் கவரை மாற்றினீங்களா, தலைவாணி உரையை மாற்றினீங்களா, இல்லை உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துக்கிட்டு இருந்திருக்கும், இப்போ தூக்கம் வராமல் இருக்கா, இல்லை வராமல் இருந்தது இப்போ நல்லா வருதா, நல்லா தூங்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க. நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கைதட்டு கொடுங்க. வாங்க, இங்கிட்டு வாங்க, இந்தாங்க. வணக்கம் அனைவருக்கும். நான் ஐயா சொன்னது இப்போ என்னோட வாழ்க்கையில் புரிஞ்சிருக்கு. கடக லக்னம். இப்போ ராகு இருக்கிறதுனால இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் தலையணை வரை மாற்றினேன். புதுசாக வாங்கி போடுறேன். என்னால் துவச்சி கூட போடுவேன். பெட்ஷீட்டில் தலையணை அப்பப்போ துவச்சி போடுவோம். புது தலையணை வரை வாங்கி ஒரு தலையணைக்கு போடுறேன். ரொம்ப சந்தோஷம் போடுறேன். கோச்சார ராகு நின்ற வீட்டில் இருந்து அது ரிவேர்ஸாக 5, 7, 9 இயக்குவார். அதுக்கப்புறம் பாருங்க, ரிவேர்ஸில் ராகு துலாமையும் சிம்மத்தையும் மிதுனத்தையும் இயக்குவார்னு சொல்லிட்டார். ராகு என்பது எழுதிக்கங்க. ராகு என்பது மாற்றத்தை தரக்கூடியவர். நல்லா இருக்கா கெடுத்து விடுவார். இப்போ உதாரணத்திற்கு ஒரு செவ்வாய் மேலே ராகு போகிறார். ஒரு இடம் வாங்கலான்னு ஒரு எண்ணத்தை தூண்டுவார். ஒரு புதன் மேலே போகிறார், ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு தூண்டுவார். அவங்கவுங்க லக்கணத்துக்கு என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ
அதை நீங்கள் இணைச்சிக்கங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து சுக்கிரன் மேசத்தில் இருக்கார், துலாமில் இப்போ ராகு இருக்கார், ஒன்றும் வேண்டாம். சுக்கிரன் என்னுடைய லக்கணம் கடக லக்கணம் 4ஆம் இடத்துல இப்போ கோச்சார ராகு இருக்கார். சுக்கிரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறார். அப்போ உடனே என்ன பண்ணேன், கார் ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா புது கார் வாங்கினேன், காரை மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறமேல என்ன பண்ணேன், படுக்கை அறையில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வீட்டில் ஒரு இன்டர்னல் சேஞ்ச் பண்ணேன். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஹெல்த் பிரச்சனையே கொடுப்பார். அப்போ ராகு ஹெல்த் பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்போம், ஏங்க உங்களுக்கு சுகர் பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்போம். ஆமாம் சார், நான் இசிஜி எடுத்தேன், ஸ்கேன் பண்ணேன், பிளட் டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னாரு. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தீங்களா, அவர் தோற கை தட்டுங்க. இதெல்லாம் இங்கே பாருங்க, இதெல்லாம் தசா புத்திக்கு தப்பிச்சு ஜம்ப் அடிச்சு ஒடியாடுறது. டோல்கேட்டுக்கு வராமலே ஒரு ராங் ரூட்டில் போயிட்டு உள்ளே வெளியே வருவாங்க பாருங்க, அது மாதிரி. எப்படி? ஆமாம், இதெல்லாம் இது. அப்புறம் இப்போ உதாரணத்திற்கு ராகு என்பது மாற்றத்தை, தோசை இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே இருக்கணும் குடும்பம்னு நினைப்பீங்களா, தோசையை பரட்டி போட்டுருவான். அதனால் ராகு என்பது கெடுதலையும் செய்வான், மாற்றத்தையும் செய்வான். இது வந்து கோச்சார ராகு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேர்ல்டு லெவலில் பெரிய ஃபேமஸாக இருக்கிறவன் எவனுக்கு சொல்லி தராமல் இந்த சிஸ்டமேட்டிக்கை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு இந்த தான் பிரச்சனைன்னு சொல்லுவான். சந்திரநாடி எக்ஸப்ட், சந்திரநாடி இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயத்தை 99.9% 100% இதுதான் நடக்குது. இதை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ஐயாவோட ஸ்பீச்சும் கேட்டிருக்கேன். நானும் 2 பாயிண்ட் கொடுத்தாரு, மாற்றி எழுதி ஒரு பக்கமே நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு ஓப்பனாக போட்டிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட கேது மேலே ராகு போனால் என்ன, விஷப்பூச்சி கடிக்கும், விஷவண்டு வரும், பாய்சன் வரும். சந்திரன் மேலே போகிறாரு அப்படின்னா என்ன, உணவு கலாச்சாரம் மாறினீங்களா? இங்கே இப்போ இந்த கும்பம், துலாம், சிம்மம், மிதுனத்தில் இந்த மாதத்தில் ஆனி மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், அதுக்கப்புறம் என்ன மாதம், மாசி மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவங்க அங்கே சூரியன் இருப்பாரா? அப்போ சூரியன் மேலே ராகு போனால் அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்துச்சா, அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனையா, அப்பாவுக்கு மெடிக்கல் ரிலேட்டான ப்ராப்ளமா, குழந்தைக்கு ஒரு பிரச்சனையா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, கண்ணாடி பொருள் உடைஞ்சிச்சா, வேலையில் ப்ரமோஷன் ஆனையா, ப்ரமோஷனுக்கு காத்திருக்கியா, வருமானம் குறைவாக இருக்குது கூடுதலாக ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஆகும்னு சொல்லுவார், செஞ்சு கொடுத்துருவார். ராகு என்பது கலியுகத்தின் சிவபெருமான். அதனால தான் அவர் பரமசிவன் கழுத்தில் உட்கார்ந்துருக்கார். நல்லா கவனிக்கணும், மாற்றத்தை தரக்கூடிய பாவம் எது? மாற்றத்தை தரக்கூடிய பாவம் எந்த பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தை பொறுத்தளவில் அது மோசமான பாவம். ஆனால் 3ஆம் பாவத்தினுடைய தன்மையை இவர் வைத்திருக்கிறார், எதையும் மாற்றுவார். அவர்கிட்ட எந்த விதியும் கிடையாது. சூரியன் எல்லா கிரகம் சூரியன்கிட்ட தான் போய் அஸ்தமாகுது. ஆனால் 3 டிகிரியில் ராகுகிட்ட வந்து சூரியனை மண்டி போட்டுறான், நீச்சகதி ஆயிடுறான். இதை நான் ஒரு இதாக சொல்லலை. அப்போ ராகுக்கு இவ்வளவு நம்ம எஃபர்ட் ஏன் கொடுக்குறோம்? அப்போ ராகு இவ்வளோ வேலையை செய்கிறார், நல்லா கவனிச்சுக்கணும். இதை விட இன்னொரு கான்செப்ட் இருக்கு. கும்பத்தில் தான் ராகு டெய்லி பிறப்பான், காலையில் 6 to 7. காலையில் உள்ள யார் பேசிக்கிட்டு இருக்கா? அம்மா உள்ள யார் இருக்கா? வேணும், இங்கே வாங்கம்மா, எங்களை கூட்டி வச்சு ஒரு குண்டா சோறு போட்டுட்டு இங்கே உள்ள உட்காந்துருந்தா, இங்கே வாங்க, உள்ள பேச்சுக்கு இடம் இல்லை, வாங்கிட்டு வாங்க. காலையில் 6 to 7 கும்பம், 7 to 8 தனுசு, 8 to 9 என்ன வரும்? விருச்சிகம். இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா காலையில் 6 to 7 வந்துடும், நைட் சாயங்காலம் வந்துடும். இதெல்லாம் ராகுவோட சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். தினசரி ராகு அவகோட சக்கரம் சுத்துது. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் வாங்கிய சாரம் எந்த பாவத்தோடு இருக்கோ அந்த நேரத்தில் அந்த சிந்தனை வரும். எவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியுது பாருங்க. அப்ப ராகு எவ்வளவு பலமா இருக்கார். சூரியன் மேல போனா, சந்திரன் மேல போனா என்ன ஆகும்? தாய்க்கு ஒரு பாதிப்பு, மனச்சலனம், மன பயம், காரணமே இல்லாத ஒரு பயம், கவ்வுது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சந்திர காரகத்தை எடுத்துக்கங்க. சரி, மைனஸா நடந்துகிட்டு இருக்கா, பிளஸ்ஸா மாத்தி விட்டுருவான். பிளஸ்ஸா நடந்தா மைனஸ் ஆக்கி விட்டுருவான். இந்த இடத்துல இதுதான், இந்த 2 விஷயம்தான். இதை நீங்க போகும்போது அந்த உணர்வு வருது. இது தசாபுத்தியே வரவே இல்லையே, இது எப்படி இது நடக்குது?
அப்படின்னார். ஒன்றும் இல்லை, ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் மாத்திரையெல்லாம் மாற்றினீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் மாத்திரை பழைய மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டேன் சார், புதுசாக பார்த்துருக்கேன் சார்னார். எப்படி நடக்குது? இப்போ உங்க சொன்னாங்கல்ல நடக்குது. இப்போ நீங்கள் பெர்ஃப்யூம் மாற்றினீங்களான்னு கேட்டேன். சுக்கரன் மேலே போகிறான், பெர்ஃப்யூம் மாற்றினீங்களா கேட்டால் சொல்கிறாங்க. அப்போ நவக்கிரகங்கள் நம்மளுடைய மனித வாழ்க்கையோடு தொடர்பு இருக்குது. ராகு அந்த வேலையை கிளீனாக செய்கிறார். ஒன்றும் வேண்டாம், கும்பத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை பார்க்குறான். லக்னம் விருச்சிக லக்னம், அந்த பார்க்குறான். 8ஆம் இடத்துல குரு இருந்து குரு சனியை 9ஆம் பார்வையாக பார்க்குறான். இந்த புதன் வந்து 8-11 கூடியவன். அவர் ஜாதகத்தை கொடுத்தவன், உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சா, நீங்கள் ஐசியூக்கு போயிட்டு வந்தீங்களா, ஒரு இடத்த விற்கலான் இருக்கீங்களா, ஒரு வீடு 4 சனி குரு பார்க்குறான், வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, லக்னாதிபதி சுக்கிரனும் சந்திரனும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருக்கிறான், அப்போ ஒரு இடத்த வித்துட்டு ஒன்று பண்ணலான் இருக்கீங்களா, இவ்வளவும் இந்த ராகுவை வச்சே கேள்வி கேட்டவனே இதுதான் என் கேள்விங்கிறார். இதுதான் என்னுடைய கேள்விங்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஒரு மனிதனுடைய பல்ஸ் ரேட் மாதிரி, சுகர் எத்தனை % இருக்கு, பிளட் எப்படி இருக்கு, என்னன்னு சொல்றோம் பாருங்க. இது மாதிரி நம்ம பாயிண்ட் அவுட்டா சொல்ல முடியும். இதை சொல்லும் பொழுது வந்தவன் என்ன நினைப்பான்? கிட்டத்தட்ட ரொம்ப சிறப்பான முறையில் இவர் ஒரு பெரிய எக்ஸலண்ட் ஜோதிடர்னு சொல்லுவார். இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா என்று சொல்லி வாழ்த்து பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பாக அவரோட குருவை எப்படி மதித்து தங்கப்பாண்டி ஐயாவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு குருஜி, ஒரு குருக்கள் ஆன் பண்ணிக்கிட்டேங்க, இதுலேயே இருக்கிறோம்ல தெரியாம, அதனால எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். ராகு கோச்சார ராகு ஒவ்வொரு இல்லை ஒரு தனி வகுப்பு எடுத்தார். ஒவ்வொரு பாவகத்துலேயும் கோச்சார ராகு வரும்பொழுது கிரக சேர்க்கைக்கும் எப்படி என்னன்ட்டு ஒரு வகுப்பு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி அது விளம்பரம் வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த குருவோடைய பயணத்தை வாங்கி அதில் ஆராய்ச்சியோட, இப்போ அறிவழகன் சார்கிட்ட படித்தாங்கன்னா அந்த விஞ்ஞான ரீதியாக ஆய்வுத்தன்மையாக கொண்டு வருவாங்க. ஐயாட்ட படித்தோம்னா பரிகாரம் ஆன்மீகம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கிரகத்தெல்லாம் அவட காரகத்துவத்தை எடுங்கம்மா பாரு. அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இலந்தை மரம் சொன்னார். அது வந்து இப்போ இலந்தை மரம் வந்து சொல்லும்போது இப்போ நம்மளும் ஓரளவு அந்த ஜோதிட இதுலேயே இருக்கிறனால ஐயா பேசணுன்னே எனக்கு ஒரு வந்துச்சு, விருஷம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதோட அந்த இழந்த பழம்லாம் எங்கே விற்பாங்க அப்படி. அப்போ குருங்க முறை அமைப்பிலையும் குழந்தைங்கிற ஒரு பிரச்சனையும் எடுத்து நம்ம சொல்கிறோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அமைப்பு. அப்போ மருதமலை முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இழந்த வடம் நிறையா விற்கும். நான் அப்போ இன்னொன்று யோசித்தேன், தென்னம்பிள்ளைங்க தனியாக ஒன்று தென்னை மரம் வளர்த்தியாக இருக்குங்க, அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்குள்ளார இருக்கும். அப்போ பிள்ளைங்கிறதுனா பிள்ளை வரம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தைங்கனால பிரச்சனைனா மருதமலை முருகனை போய் வழிபாடு எடுக்கலாம். இப்போ தான் தற்சமயம் வந்து அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க சார். இப்படி நம்ம கோயில் பரிகாரம் எடுத்து சொல்கிறதுக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ எந்திரத்தில் அவர் சொன்ன மாதிரி அதோடைய வேறு பட்டை கொஞ்சம் எடுத்து அர்ச்சனை பண்ணி அங்கே வச்சு நம்ம வந்து சிகப்பு கயிறு வச்சு நம்ம கட்டிக்கும் பொழுது, ஏன்னா செவ்வாய் ஆதிக்கமாக தான் முருகன் இருப்பார். அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த குழந்தையினால் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்போ உத்தரகோசமங்கை தல விருஷமே வந்து இலந்தை மரம். அப்போ அதுவும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் ராமர் வந்து அங்கே வழிபாடு எடுத்த ஸ்தலம். ஏன்னா மரகத லிங்கமாக அங்கே இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்பு. அவரே வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க ஈசனே அப்படிங்கிற வரலாற்று செய்தி உண்டு. ராவணனும் அங்கே போயிட்டு குழந்தைக்காக வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற வரலாற்று செய்திகளாக உண்டு. ஸோ நிறைய இருக்குது. அப்போ உத்தரகோசம் மங்கைக்கு நம்ம போயிட்டு வழிபாடு எடுக்கலாம். வியாழக்கிழமை குரு ஓரை இது போல் நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற இழந்த மரத்துக்கு நம்ம ஐதீகமாக நம்ம உத்தரகோசம் மங்கைன்னு சொன்ன உடனே ஞாபகம் வரும், இந்த வேர்ல்டில் இதுவரைக்கும் பழமையான அரசியல்வாதிகள் உத்தரகோச மங்கைக்கு போகாமல் ஒரு பொழுதும் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அரசவையில் ஏறி உட்கார்ந்ததே கிடையாது. 10ஆம் இடத்திற்கு அதிபதி உத்தரகோச மங்கை. அதுதான் அங்கே அந்த மாதம் சொல்லக்கூடிய அந்த தை மாதம், அது அந்த இளந்தைன்னு சொல்லக்கூடியது. அங்கே ஒரு குழந்தைக்காக இறைவன் காட்சி கொடுத்த இடம்.
அந்த இடம்தான் உலகத்தினுடைய முதல் கோயில். இறைவன் உலகத்தில் எல்லாம் எந்த கோயிலுக்கு முன்னாலும் அதான் உத்தரகோசம், அங்கே தான் முதல் கோவில். அங்கே அந்த கோவில் தான் சூரியனுடைய அருளாட்சி பெற்ற அற்புதமான இடம். அங்கே சாயரட்சை பூஜை பார்த்தால் குழந்தை பாக்கியம் 100% உண்டு, அந்த பால் சாப்பிட்டால். சிறப்பு சிறப்புங்க. இப்போ அந்த உழவார பணி செய்தால் நம்மளுடைய கர்ம வினை போகும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் போகும், நீண்ட நாள் பிரச்சனைகளை சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக சனி மகாதேச சனி தாக்கத்தில் இருக்கிறாங்க, சனி பிடையில் வந்து பிரச்சனை 2.5 ஆண்டுகளோ அல்லது 7.5 வருஷம், இதெல்லாம் வந்து நம்ம உழவார பணியை தான் சொல்கிறது. அது சிவன் கோயிலில் பிரசித்த பெற்ற பாலடைஞ்ச கோயிலில் போயிட்டு நம்ம சனிக்கிழமை போய், நான் மேக்ஸிமம் வந்து உழவார பணியில் சனிக்கிழமை தான் அரேஞ்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி கருத்தரங்களும் எனக்கு வேறு எந்த கிழமையும் போட்டதே கிடையாது, சனிக்கிழமை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரிலாம் எதுக்கு அப்படின்னா, குருவாக இருக்க நம்மலாம் வந்துட்டு சனிங்கிற அந்த தொழில், அந்த கர்மகாரகனுடைய இதை எடுத்திருக்கோம், ஜோதிடம்ங்கிற துறையை. இதெல்லாம் கழியணும், இதுக்காக நம்ம வந்து இறைவனை இது போல் வந்து பரிகாரமெல்லாம் குருஜிட்டெலாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் பொழுது நம்மளுடைய தோஷம் நிவர்த்தியாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நடராஜர் அங்க இருக்கிற, அது ஏன் சந்தன காப்பு போட்டு மூடி இருக்காங்க, அது ரகசியம் வேணும் இல்லையா? அந்த கோவிலுடைய ஜீவகாருண்யம், ஐஸ்வர்யம் எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த சக்தியானது அது அப்படியே அது வெளியே ஒளிரும் தன்மையில வெளியே போயிடக்கூடாது. அந்த கோவில் ஒண்ணு. அதே போல ராஜேந்திர சோழன், இந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன், அது வந்து எந்த ஊர்? அது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கன்னிமூலையில மரகத பச்சையிலே ஆன கரும்பச்சையில ஆன ஒரு பெரிய பிள்ளையார் பொருட்டுத்தனமா இருப்பார். அந்த பிள்ளையாருடைய மகத்துவம், அது போனா சக்சஸ் ஆகும். அது அந்த பிள்ளையாருக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் கங்கை கொண்ட சோழபுரம்னு போயிருக்கான். கடாரம் என்றான், கங்கையை கொண்டு வந்திருக்கான். கடாரத்துக்கு போயிருக்கான், கங்கை நீரால கொண்டு வந்து கட்டியிருக்கான். இப்பேற்பட்ட சூட்சுமங்கள் எல்லாம் நவக்கிரகங்களில் பாண்டியத்தையும் பெற்ற நம்முடைய முன்னோர்கள் குருமார்கள் அவ்வளவு அழகாக ராஜாக்களுக்கு ராஜகுருவாக இருந்து வழிநடத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஒரே ஒரு வரி சொல்லி முடிகிறேன். இந்த நூற்றாண்டில் இப்ப எந்த ஜாதகம் வந்தாலும் ஸ்திரலக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கோ, ஸ்திரலக்கணத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அது சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்பார்கள். நீங்களே வேணா முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். சிவாய நம. ஐயாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில்